Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஸ்டிச்சிங் டியூட்டோரியல் வீடியோ நம்பர் 2. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா மறக்காம Subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. ஃபுல்லா வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, இன்னைக்கு நாங்க பிராக்டீஸ் பண்ண போறது பேசிக்கான ரெண்டு ஸ்டிச்சிங் மெத்தட் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டிச்சும் பேஸ்டிங் ஸ்டிச்சும். இது ரெண்டும் இங்கிலீஷில் சொல்கிறது வித்தியாசமானதாக இருக்கும். ஆனால் பெருசாக ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரன்னிங் ஸ்டிச்னது சிறுநூலோடி, பேஸ்டிங் ஸ்டிச்னது பெருநூலோடி. நாங்கள் பேசிக் ஸ்டிச்சிங் மெத்தட்ஸ் வந்து இது ரெண்டு தான். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் வந்து நாங்கள் ஊசியில் நூலை போட்டுக்கிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதை நாங்கள் ஸ்டிச் பண்ணக்குள்ள வந்து ரெண்டும் ஈவனாக வரக்கூட, இந்த நூல் ரெண்டும் ஈவனாக வந்து நாங்கள் நோட் போடக்கூட, ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் வர மாதிரி அன்ஈவனாக இந்த மாதிரி நொட்டொன்று போட்டுக்கொள்ளணும். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்டா, இந்த மாதிரி சின்ன நொட்டொன்று போட்டுக்கொள்ளணும். நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்டா பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டிச் தான் இப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நாங்கள் நூலை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு எங்களுக்கு தேவையான பாயிண்ட்லேருந்து ஊசியை வந்து இன்சர்ட் பண்ணோம், நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரன்னிங் ஸ்டிச் வந்து சின்னதாக வரணும். ஸோ நாங்கள் தைக்கிறது வந்து இந்த மாதிரி சின்னதாக இருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணக்குள்ள எங்களோட நீடில் வந்து தைச்சதுக்கும் இப்போக்கும் வந்து சின்ன கேப் பண்ணி தான் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா விளங்கும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சின்னதாக இந்த மாதிரி ஈவனாக ஸ்டிச் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த ரெண்டுக்கும் இடையிலான கெப் வந்து குறைவாக இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டெடுக்கிறது கஷ்டம் தானே, ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு இருக்கிறது. ஸோ அதுக்காக வேண்டி இந்த மாதிரி நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையான மாதிரி சின்னதாக அப்படின்னா மேலால் வாரது வந்து அது எப்படி சொல்கிற, நீடில் வந்து மேலால் துணி வரக்குள்ள அது வந்து எங்களுக்கு இதாக விளங்கும், அதுதான் கெப்பாக இருக்கும், விளங்குதா? ஸோ இந்த மாதிரி நாங்கள் நீடில் இழுத்தோம்னா இந்த மாதிரி எங்களுக்கு ஷேப் கிடைக்கும். உங்களுக்கு கிளியராக விளங்கியிருக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளானது தான் ரன்னிங் ஸ்டிச். சிம்பிளாக நாங்கள் சின்னத்துலேருந்து நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் உண்டு. ஸோ இதை வந்து நான் பெருசாக நீட்டிட்டு போகலை. ஸோ இவ்வளோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறது பேஸ்டிங் ஸ்டிச் தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டிச்சே தான், அந்த இதே தான். ஆனால் இது வந்து ரெண்டுக்கும் இடையிலான இடைவெளி வந்து கூடுதலாக இருக்கும், கெப் கூடுதலாக இருக்கும். இது தான் இதில் நாங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு வந்து கேர்ஃபுல்லாக இப்படி பண்ணணும் அப்படின்னு இல்லை. இதில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் நேராக வரணும், ஈவனாக வரணும், அவ்வளோதான். ஸோ நான் ரன்னிங் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் ஒன்று சொல்கிறேன். நான் அந்த ரன்னிங் ஸ்டிச் பண்ணக்குள்ளே நான் சொல்லணும்னு மறந்துட்டேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பழக போகிற ஃபேப்ரிக் எடுத்து அதில் வந்து செலோ டேப் பண்ணி ஒட்டிக்கொள்ளணும். அப்போ செலோ டேப் ஒட்டினத்துக்கு மேல் துண்டு இருக்கி அதை வந்து ஒரு டெட் லைனாக ஒரு லைனாக நினச்சிக்கிட்டு ஒரு லைனாக நினச்சிக்கிட்டு அதுக்கு மேலால் நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும். ஸோ அப்படி பண்ணிட்டு வரக்குள்ள எங்களுக்கு நேராகவும் வரும், அந்த இடைவெளியெல்லாம் ஈவனாக சமனாக வரும். ஸோ அதுதான் ஈஸியான மெத்தட். இப்போ நீங்கள் இது தான் ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இப்போ தான் நீங்கள் நீட்லேயே பிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் நான் முக்கியமாக சொல்லணும்னு இருந்தது. ஸோ இப்போ நாங்கள் பேஸ்டிங் ஸ்டிச்சும் வந்து முடிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த ஸ்டிச்சிங்காக இருந்தாலும் சரி, நாங்கள் ஸ்டிச் பண்ணி முடிஞ்சோடனே இப்படி ஒரு நொட்டொன்று போட்டுக்கொள்ளணும். ஏன்னா இது வந்து நூல் பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ இது ரெண்டுக்குமான டூடாஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். எஸ், டூடாஸ் தான் இப்போ பார்க்க போனோம். இது ரெண்டுக்குமே பொதுவான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது ரெண்டும் ஈவனாக வரணும். ரன்னிங் ஸ்டிச் வந்து சின்னதாக இருக்கணும், பேஸ்டிங் ஸ்டிச் வந்து பெருசாக இருக்கணும். இது அதில் இருக்கிறது. அடுத்தது செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக வருது.
அது பெருசா இது சின்னதா அப்படி வருது. ஸோ அது ஆக தப்பு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நூல் கலண்டுட்டு ஓகே பரவாயில்ல. அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா மேலே கீழே போகிறது. இப்போ நேர்கோட்டில் தானே வரும், அது இல்லாமல் ஒன்று மேலே ஒன்று கீழே அந்த மாதிரி போகிறது. ஸோ அது வந்து அதுதான் ரொம்பவே இதில் இருக்கிற ஒரு தப்பான விஷயம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிக்கும்னு நம்புகிறேன். ஏதாச்சும் உங்களுக்கு இன்னும் விளங்கணும், இதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.